ஓகே गाइस, ஒரு பெர்ஃபெக்ட்டான சண்டே எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இன்னைக்கு இருந்துச்சு. நல்ல வேளை இந்த மத்தியானம் நடக்கிற மேட்ச் வந்து மந்தமா இல்லாம கொஞ்சம் வெயிட்டான மேட்சா இருந்துச்சுப்பா. பார்க்கவே கொஞ்சம் பிளாஸ்டிங்கா இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் வர்றதே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி தாண்டா வரானுங்க. எப்பவுமே ஒரு மாதிரி காட்டுத்தனமா அடிக்கிறானுங்க எல்லாவனையும் பிடிச்சி. அது மட்டும் இல்ல, சன்ரைசர்ஸ் வெர்சஸ் ஆர்ஆர் மட்டும் இல்ல, எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கேவும் நடந்துச்சு. இந்த மேட்சை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறோம். எனக்கு இந்த மேட்ச்ல நிறைய ஒரு டவுட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஒரு டைம்லனா மும்பை வந்துட்டு சென்னை வந்துட்டு பார்த்து பயப்படுற ஒரே டீமே வந்துட்டு மும்பை தான். ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கும் போது டோனி வந்துட்டு கொஞ்சம் தயங்குற ஒரே டீம் வந்துட்டு மும்பை தான். எப்பெல்லாம் ஃபைனல்ல மும்பை வராங்களோ அப்பெல்லாம் தோத்துருவானுங்க சிஎஸ்கே. எப்பெல்லாம் குரூப் ஸ்டேஜ் வரானுங்களோ அப்பெல்லாம் தோத்துருவானுங்க. அது என்னன்னு தெரியல. சென்னை அப்படின்னா பொலாடுக்கு பேய் பிடிச்சிரும், போட்டு சாத்தி எடுத்துருவான். சென்னைன்னு வந்துட்டாலே பொலாடு, இதுதான் பொலாடு. அப்படிலாம் இருந்த டீம் வந்துட்டு இப்ப இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சிஎஸ்கே வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் கிட்ட ஜெயிச்சிட்டானுங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சிஎஸ்கே மும்பை அடிச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. நீங்க தெரிஞ்சுதான் இந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்துட்டு டோனியை வர வைக்கிறதுக்காண்டி அவுட் ஆகிறானுங்களா? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. இல்ல, நானும் முன்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இந்த டோனி வரும்போதுட்டு எல்லாரும் வந்துட்டு தலை வராரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜாலியா இருப்பாங்க. அந்த கேட்டகரி இல்லைனா எப்பெல்லாம் இந்த லாஸ்ட் வந்துட்டு இந்த வின் பண்ற மாதிரி மொமெண்ட் இருக்கோ அப்பெல்லாம் அவுட் ஆகிறானுங்க. எப்பவுமே நான் பார்த்திருக்கேன். எப்பவுமே இன்னைக்கு ரன் அவுட் ஆனா தெரியுமா ஜடேஜா? நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இவனுக்கு வேணும் தான் ரன் அவுட் ஆறானுங்கடா. இவனுங்க ஃபேன்ஸை வந்துட்டு கொந்தளிக்க வைக்கிறானுங்க. இந்த ஓனர்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணி தான் இதை பண்றாங்க அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். எதுக்கு ரன் அவுட் ஆனானு அதை பார்க்க ரன் அவுட் மாதிரியா இருந்து, அது ரன்னே கிடையாது. ஏதோ பர்பஸா ரன் அவுட் ஆன மாதிரி இருந்து எனக்குலாம் பார்க்க. சரி, ஏதோ கழுத வந்துட்டு போட்டோம், உங்க தலை வந்துட்டாரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா டே அப்பா. ஆனா அது ரன் அவுட். நான் தான் சொல்றேன் பாருங்க, நீங்க வேணா பாருங்க. இந்த 14 மேட்ச் நடக்குது, இந்த 13 மேட்ச் நடக்குமா பாப்பா எத்தனை வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கு அப்படின்னு. மேட்ச் டஃபா இருப்போ உங்க தலைவர் வராரா அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 5 நிமிஷம் தான் ஃபீல்டுக்குள்ளே இருந்தான்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான் இருந்தா, அதுக்குள்ள இம்பாக்ட் பிளேயர் போட்டு வெளியே உட்காந்துட்டான் தலைவன். ஆனா பாவிகளா டே, ஜாலியா பேட்டிங் ஆடலான்னு வந்தான்டா அவன், டக் அவுட் ஆகிட்டு போய் உட்காந்துட்டான்டா. ஐயோ. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாண்டியா வரல. பாண்டியாவுக்கு ஒரு மேட்ச் பேன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவான். பும்ரா வந்துட்டு கொஞ்சம் லேட்டரான மேட்ச்ல தான் வர்றதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பாண்டியா பும்ரா இல்லாத போது கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா அவுட் ஆகும் போது நான் வந்துட்டு ஓகே, ரிங்கிள்டன் இருக்கான், சூரியகுமார் இருக்கான், திலக் வர்மா இருக்கான், எல்லாம் பொழந்துருவானுங்க நினைச்சேன். பட் உண்மையிலே கலீல் அகமதை பாராட்டணும். சூப்பரா பவுலிங் போட்டான், வேற லெவல்ல பவுலிங் போட்டான். எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்லா லேண்டானுங்க சிஎஸ்கே. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சிஎஸ்கே உண்மையிலே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் லேண்டானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த நூர் அகமது வந்துட்டு நல்லா போட்டான். நான் கூட சூரியகுமாரும் திலக் வர்மாவும் நின்று அடிப்பானுங்கன்னு பார்த்தேன். நின்று ஒரு 30 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தீபக் சாகர் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். மும்பைக்கு தீபக் சாகர் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பவுலிங்னு பார்த்தோன்னா வழக்கம் போலதான். அதாவது ரச்சன் ரவீந்திரா வந்து நேத்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சான், நேத்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சான், இன்னும் வரை பிடிச்சிட்டு தான் இருக்கான். அதுக்குள்ள வந்து ருத்ராஜ் ஜெய்க்வார் வந்து ஒரு 50 அடிச்சுட்டே போயிட்டான். ருத்ராஜ் ஜெய்க்வார் 50 அடிச்சு முடிக்குமா, ரச்சன் ரவீந்திரா ஒரு 20ல இருக்கான். டே, எவ்வளவு நேரம் அடி பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பேன். ஆரம்பத்துல இருந்து இருக்கா ரச்சன் ரவீந்திரா, அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அங்க தேய்ச்சி சூத்த வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் கிரவுண்ட்ல. அடிப்பான் அடிச்சு முடிப்பானுங்க பாக்குறேன். நான் வந்து ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த டோனி மேட்ருக்கு வர ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படியாவது டோனி வர வச்சிருவானுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சரி, 4 ரன் இருக்கும்போது ஓகே இன்னைக்கு வரமாட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தனா ரன் அவுட் ஆகி வந்துட்டாரு. சரியில்லை, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 13 மேட்சை நான் நல்லா பார்க்க போறேன். நான் கிட்டத்தட்ட 2 ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் 2 ஐபிஎல் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2023 கூட விட்டுருவேன். 24 எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு, என்ன எனக்கு திடீர்னு கரெக்டான டைம்ல டோனி அவுட் ஆனானுங்க, டோனி வராரு, பாப்பா இந்த வாட்டி என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு உண்மையிலே நல்லா தான் லேண்ட் ஆனுங்க. சொல்லப்போனா மும்பைல யார் நல்லா பவுலிங் போட்டான்னா, விக்னேஷ்னு ஒரு பையன் வந்தான் புதுசா, அவன் வந்து சூப்பரா பவுலிங் போட்டான். மற்றபடி போல்ட்டா இருக்கட்டும், சாண்டரா இருக்கட்டும், யாரும் வந்துட்டு பயங்கரமா எதுவும் கிளிக் ஆகல. ஏன்னா டோட்டல் ரொம்ப கம்மி, 155 வந்துட்டு ரொம்ப கம்மி. இதவே வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு தான் அடிச்சானுங்கன்னே சொல்லலாம். சிஎஸ்கே உருட்டி தான் கடந்தானுங்க. சிஎஸ்கே பத்தி நமக்கு எப்பவுமே தெரியும், ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்து தான் மேட்சே வின் பண்ணுவானுங்க. பட் அவங்க டீம்ல வந்துட்டு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. மும்பைல வந்துட்டு மெயின் பிளேயர் 2 பேர் இல்லை அப்படிங்கும் போதே அது ஒரு வீக் தான். ஹர்திக் பாண்டியா இல்லை, அவங்க கேப்டன் இல்லை, அதுக்கப்புறம் பும்ரா இல்ல, மெயின் பவுலர் இல்ல. சோ கொஞ்சம் வீக் தான். பட் சிஎஸ்கே இன்னைக்கு சூப்பரா விளாண்டாங்க. நான் கூட கொஞ்சம் இன்னைக்கு சொதப்பானு நினைச்சேன். ஃபர்ஸ்டே வந்து திருப்பதி தான் ஓப்பனிங் வந்தான்.
எதுக்கு அவனை ஓப்பனிங் இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. புரியுது, பவர் பிளேல கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்டானுங்க. எப்படி பார்த்தாலும் லாஜிக்கலா வந்துட்டு ருத்ராஜ் ஜெய்க்கு வந்துட்டு எப்படி போட்டாலும் அவன் ஆடுவான். ஓப்பனிங் இறக்கி விட்டனா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவான், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அடிச்சும் ஆடுவான். பட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லாவே விளாண்டான், கொஞ்சம் ஃபாஸ்டா தான் விளாண்டான். ருத்ராஜ் வந்து எப்பவுமே ஸ்லோவா விளாடுவான், பட் இன்னைக்கு கொஞ்சம் இன்டென்ட்டோட தான் விளாண்டான். மேட்சை வந்துட்டு ஃபாஸ்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி எல்லா பிளேயரும் ஒரு மாதிரி டக்குன்னு அவுட் ஆகிட்டே தான் இருந்தாங்க, ஒன்னும் பிடுங்கல. டூபையும் சரி எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்ல அப்படியே இருந்து இல்லாம அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் பரவாயில்ல, ஃபேன்ஸ் வந்துட்டு செம ஜாலியா இருப்பானுங்க இன்னைக்கு. மும்பை ஃபேன்ஸ் வந்துட்டு வெறுப்பேத்துல கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணிட்டாங்க, டோனியும் பார்த்துட்டானுங்களா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, டோனி லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இருக்காரு, கொஞ்சம் லைட்டா வெயிட் போட்டிருக்கு. பார்க்கும் போது லைட்டா அந்த சின்னலாம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சின்னதா இருந்த மாதிரி இருந்து, இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, டோனி வந்து கீப்பிங் பிராக்டிஸ்லாம் பண்ணி நான் பார்த்தேன். கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. டோனி வந்துட்டு கீப்பிங் பிராக்டிஸ்லாம் அவ்வளவு பண்ணவே மாட்டாரு, பட் இன்னைக்கு பார்க்கும்போது கீப்பிங் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை ரிட்டையர் ஆக போறாருன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் பரவாயில்ல, சிஎஸ்கே ஜெயிச்சிட்டானுங்க. அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட, அதுதான் எப்படி ஆர்சிபி அடிக்க போறாங்கன்னு பார்ப்போம். அதுவும் சென்னையில வச்சுதான் பார்ப்போம். இந்த வாட்டி கியூரியஸா இருக்கு எனக்கு. உண்மையிலே இந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தான் ஆர்சிபி வந்துட்டு நல்லா தான் இருக்குது அவனுங்க டீம்னு தெரியுது. உண்மையிலே ஹேசல்வுட் வந்து நல்லா போட்டுட்டு தான் இருக்கானா, இல்ல இந்த ஒரு மேட்ச் தான் நல்லா போட்டானா, எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து சிஎஸ்கே மேட்ச்ல தான் தெரிய போகுது. உண்மையிலே இது வந்துட்டு ஆர்சிபிக்கான ஒரு டெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கேக்கு டெஸ்ட் மாதிரி இல்ல, சிஎஸ்கே எப்பவும் சிஎஸ்கே மாதிரி தான் விளையாட போறாங்க. ஆர்சிபிக்கு ஒரு நல்ல டெஸ்டா இருக்கும். உண்மையிலே ஆர்சிபி நல்ல டீமா இருந்தா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அடிச்சிருவாங்க. பட் எப்பெல்லாம் சென்னை வரானுங்களோ அவங்க தோத்துருவானுங்க ஆர்சிபி. பட் பாப்போம், இந்த வாட்டியாவது அதை வந்து மாத்துறானுங்களா ஆர்சிபி அப்படின்னு பார்ப்போம். இந்த வாட்டியாச்சும் விராட் கோலி வந்துட்டு அந்த வெறி வந்து தோக்கடிக்கிறானா அப்படின்னு பார்ப்போம். நடக்குதா பார்ப்போம், சைலண்ட் ஆக்குறானுங்களா பார்ப்போம். சோ சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்சுக்கு வரேன். மத்தியானம் நடந்த மேட்ச், அடடா எந்திரிச்சு மேட்சை பாக்குறேன். பா என்ன அடுறாடே, எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஆர்ஆர். இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் டீம் வந்து கொஞ்சம் டம்மா தெரியுது, கொஞ்சம் வீக்கா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான்ல எப்படி இருந்த டீம்டா, பட்லரை எவனாவது கொடுப்பானாடா, டேய் பட்லரை எவனாவது கொடுப்பானா? இருங்கடா ஃபர்ஸ்ட் நான் இந்த பாயிண்ட் வரேன். இன்னைக்கு கேப்டன் யார் இருந்தா அப்படின்னா சஞ்சு சாம்சன்ல அனன்யா பாண்டே தான் வந்துட்டு இன்னைக்கு கேப்டனா போட்டாங்க. அவன் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சாலும் நான் பவுலிங் போடுறேன் அப்படின்னா பெரிய தப்பு, பெரிய தப்பு. இந்த சவுத் ஆப்பிரிக்காவும் சரி எஸ்ஆர்எச்சும் சரி, இந்த அவனுங்களை முதல்ல பேட்டிங் பிடிக்க விட்டு அவன் குடும்பத்தை காலி பண்ணிடுவானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால விடுதான் இந்த தெம்பாவும் வந்துட்டு காயின் மேல போகும்போதே பேட்டிங்ன்றுவான், பயம் எங்க சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த எஸ்ஆர்எச்சும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்னா முடிஞ்சிச்சு, நொறுக்கிடுவானுங்க எல்லா பேட்ஸ்மேனும். அங்க தப்புடா ரியான் பராக், எவரை கேப்டனா வந்தியா ஜாலியா பேட்டிங் ஆடிட்டு போனோம். ஏன் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் வந்துட்டு கேப்டனா வரல அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா தான் வந்தான். பட் கேப்டனா ஏன் வரலன்னா அவனுக்கு ஏதோ இன்ஜூரி இருக்கு, அதனால கீப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதனால இம்பாக்ட் பிளேயரா வந்தான். ரியான் பராக் கேப்டனா இருந்து பாவண்டா, அவன் 286 என்னடா இதெல்லாம் கொடுமடா, போட்டு சாத்தி எடுத்துட்டானுங்களா டீமு. பட் பரவாயில்ல, இஷான் கிஷனுக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன்பா. இஷான் கிஷன் ஹி டிசர்வ்ஸ் த ரெஸ்பெக்ட். அவன் வந்துட்டு அப்படியே காணாம போயிட்டான் டிப்ரெஷன்ல போய், பாவம் இஷான் கிஷன்லாம். ஸோ ஹி டிசர்வ்ஸ் இட். அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டும் ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருந்தது. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் 3 பேரும் போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்கப்பா, என்ன அடி, செம்ம அடி. டிராவிஸ் ஹெட் ஒரு 50, இஷான் கிஷன் ஒரு 100, கிளாசன் வந்து அடிக்கிறான், நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அடிக்கிறான், எல்லாமே அடிதான் வாங்குறானுங்க. ஃபசல் ஃபரூக்கிக்கு ஒன்றும் பண்ண தெரியல, போல்ட் அந்த டீம்ல இல்ல. அப்புறம் எப்படி எவனை வச்சு அவனுக்கு பவுலிங் போடானுங்க. சந்தீப் சர்மா நல்லா போடுவான், பட் சந்தீப் சர்மா என்ன பண்ண எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 76 ரன் கொடுத்துருக்கான். ஜோஃப்ரா ஆர்ச்சர், எனக்கு இது சொல்றதுக்கே வாய் கொஞ்சம் கூசுதுடா. நான் சொல்றேன், ஐ திங்க் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பவுலர். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஹி இஸ் த மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பவுலர் ஆஃப் ஆல் டைம். இப்போதைக்கு கரண்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு ரொம்ப ஓவர் ரேட்டட். சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் 2019 வந்துட்டு அவனை பார்த்தா பயப்படுவானுங்கடா, எல்லாரும் நட்டுங்குவானுங்க. ஐயோ ஆர்ச்சரா வந்துட்டானே, கருப்பா வந்துட்டு நிக்கிறானே, ஸ்மூத்தா போடுவான். பவுலிங் வந்துட்டு ஃபாஸ்டா ஜம்ப் எதுவுமே இருக்காது, வந்துட்டு ஸ்மூத்தா 140 115 போட்டுட்டு இருப்பான் அசால்ட்டா. அவன் போடுற பால் போல்ட் ஆகி பவுண்டரி லைன்ல போய் விடும், அந்த அளவு போட்டுட்டு இருப்பான். லாக்டவுன்ல கூட ராஜஸ்தான்ல இருக்கும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான். எப்ப அந்த இன்ஜுரின்னு ஒரு கருமம் வந்துச்சோ அதுல அவனோட ஃபயர் போச்சு, அவன் பிரெயின் போயிட்டு எல்லாமே போயிட்டு. இப்ப எல்லாம் போடுறது வந்துட்டு ஆர்ச்சரெல்லாம் வந்துட்டு என்ன வந்துட்டு சீரியஸாவே எடுக்க முடியல. ஆர்ச்சரா ரைட்டு, அப்ப 2 தான் வரப்போகுது இதுல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
76 ரன்ரா. இது வந்துட்டு சாதாரணமா இல்ல, எவெல்லாமோ வந்து அடிச்சுட்டு போறான் ஆர்ச்சரை. முன்னாடிலாம் ஆர்ச்சர் ஒருத்தர் அடிக்கிறான் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் அடிக்கிறானா, ஸ்டீவ் ஸ்மித் ஒருத்தியான பிளேயர்ப்பா. கோலி அடிக்கிறானா, கோலி வெயிட்டான பிளேயர் அப்படின்ற மாதிரி இருந்து யாரெல்லாமோ அடிச்சிட்டு இருக்காங்க ஆர்ச்சரை. ஆர்ச்சர் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ஃபயர் இல்ல. இப்போதைக்கு ஆர்ச்சர் எனக்கு ஓப்பனா சொல்ல போனா மணிக்காக தான் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் படி சும்மா விளையாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு இங்கிலாந்து டீம்லயே வந்துட்டு ஆள் இல்லை, எவனை உள்ள கொண்டு வரேன்னு தெரியல. இங்க ராஜஸ்தான் வந்துட்டு போல்ட்டை கொடுத்துட்டு, ஏதாவது ராஜஸ்தான் பெரிய தப்பு பண்றானுங்கப்பா. போல்ட்டை வந்துட்டு கொடுக்க கூடாது, போல்ட்டை கொடுத்துட்டானுங்க, பட்லர் கொடுத்துட்டானுங்க. எப்படிடா நீங்க கொடுக்கலாம்? 286 அடிச்சானுங்க, அதெல்லாம் ஓகே. சேஸ் பண்ணி ஒரு 240 கிட்ட அடிச்சிட்டானுங்க, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரன் அடிச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி இருந்து அங்க எங்க அடிக்கிறது. இந்த ஜெயஸ்வால் பையன் என்ன ஆனானே தெரியல. ஒரு சீசன் வெயிட்டா விளாண்டாப்பா. அந்த 2023 சீசன் செம்ம அடி அடிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. போன சீசனும் கொஞ்சம் டல்லா தான் விளாண்டான். ஒரு செஞ்சுரி எல்லாம் போட்டான், பட் டக்குன்னு அவுட் ஆயிட்டே இருந்தான். இந்த மேட்ச் வந்தா அவுட் ஆனா, ரியான் பராக் வந்தான் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரேல் செம்மையா விளாண்டானுங்கப்பா. சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரேல் போட்டு பேட் கமிங்ஸ் எல்லாம் சாத்திட்டானுங்க. நான் சொல்லல, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி டைம் அப்பமே ஒரு ரீல்ஸ் கூட நான் போட்டேன். ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் கூட போட்டேன். இந்த மிச்சல் ஸ்டார்க் எதுக்கு வரல, இந்த பாதி ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு எதுக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வரல அப்படின்னு. சிம்பிளா சொல்ல போனா அவனுங்க அந்த கேர்ஸை வந்து நம்பிட்டு இருக்கானுங்க. இன்ஜுரி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பர்சனல் இஷ்யூவும் கிடையாது. சும்மா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வரல அவனுங்க. ஐபிஎல்லோட எல்லாம் வந்துட்டானுங்க. ஹேசல்வுட் வந்துட்டானுங்க, ஸ்டார்க் வந்துட்டான், இவன் வந்துட்டான், கமிங்ஸ் வந்துட்டான். கேப்டன்சிக்கு கமிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு போந்துட்டானுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அந்த அடி அடிக்கிறான் த்ருவ் ஜுரேல். 60 ரன் கொடுத்துருக்கான் பேட் கமிங்ஸ் இன்னைக்கு. இவ்வளவு பெரிய டார்கெட் அடிச்சாலும் இவனுங்களை பார்த்தா எனக்கு இப்ப எஸ்ஆர்எச் பார்த்தா இந்த பழைய ஆர்சிபி ஞாபகம் வருது. முன்னாடிலாம் அந்த கெயில், ஏபி டிவிலியர்ஸ், இந்த விராட் கோலி காம்போலாம் இருக்கும் போது என்னதான் வந்துட்டு 200-250 அடிச்சாலும் சேஸ் பண்ணிட்டு வந்துருவானுங்க. ஏன்னா பவுலிங் அவ்வளவு வீக்கா இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப இருக்கு. இவனுங்களுக்கு பவுலிங் இருந்தாலே இவனுக்கு வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்துடுறானுங்க. ஒரு இவ்வளவு பெரிய டோட்டல் அடிச்சாங்கன்னா வர விடக்கூடாது எஸ்ஆர்எச்லாம். போன வாட்டி நான் அந்த ப்ரிவியூ போன வருஷம் ஐபிஎல் ப்ரிவியூ கொடுக்கும் போது நான் இதான் சொன்னேன். இந்த ஃபைனலுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பா கேகேஆர் தான் அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு டீம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய டோட்டல்லாம் அடிக்கிறாங்க, 250, 217 அடிக்கிறாங்கன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து என்ன பண்ணணும், அவசரம்னு அடிச்சு அவுட் ஆகணும். அதுதான் ஒரு நியாயமான ஒரு டீமோடைய வேலை. ஆனா ஆப்போனன்ட் டீம் அடிச்சு பாதி தூரம் வந்து தோக்குறாங்க. அது வந்துட்டு டீமுக்கு நல்லது இல்லை. அது வந்துட்டு யூ கோனா லூஸ். அதை வந்துட்டு தோக்குறதுக்கான ஒரு அடையாளம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை மாதிரி தான் எப்பவுமே எஸ்ஆர்எச் பண்றாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்துட்டு பிளாஸ்டா இருந்துப்பா. எனக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங்னோடய எனக்கு ரியான் பராக் எப்போ பவுலிங் எடுத்தானோ நிம்மதியா இருந்தேன் எனக்கு. அப்பாடா இன்னைக்கு ஒரு ஷோ இருக்கு அப்படின்னு. இஷான் கிஷன் அடிச்சது கொஞ்சம் சமையல். நான் என்ன நினைச்சேன், இஷான் கிஷன் வருவான், வழக்கம் போல ஒரு 4 ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பான், அவுட் ஆயிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, செஞ்சுரி, ஹி டிசர்வ்ஸ் இட். ரொம்ப நாளா இஷான் கிஷனா எல்லாரும் ஜெயஸ்வால், கில்லு, ருத்ராஜ் அவன் வேண்டானுங்க. இஷான் கிஷன்லாம் சுமன் கில்லுக்கு வந்துட்டு ஒரு டைம் ஏதோ சிக்கா இருக்கும் போது, இந்த வேர்ல்ட் கப் 2023 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி சிக்கா இருக்கும் போது அவன் தான் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். வெஸ்ட் இண்டீஸோட வர்ற மேட்ச் எல்லாமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சான். பாகிஸ்தானோட ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டான் அந்த ஏசியா கப்லாம், நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவைன்னா கூப்பிடுறானுங்க, தேவையில்லைன்னா விடுறானுங்க அப்படின்னு இவனே கொஞ்சம் மென்டலி டிப்ரெஸ்ட் ஆயிட்டான். பட் இப்போ வந்துட்டு ஒரு செஞ்சுரி போட்டான், வெயிட்டா இருந்துச்சு. எப்பா ஆனா இந்த எஸ்ஆர்எச்னா செம்ம கிரௌட் ஜாய்ஸ். இப்பெல்லாம் நடுவுலலாம் வந்துட்டு டிப்ரெஷனுக்கு போயிட்டானுங்க. எப்போ வந்துட்டு இந்த கேன் வில்லியம்சன் காணாம போனானோ, டேவிட் வார்னர் காணாம போனானோ, அப்பெல்லாம் வந்துட்டு இந்த எஸ்ஆர்எச் வந்துட்டு அப்படியே அழிஞ்சிட்டு, என்னப்பா இவனுங்க ஒண்ணுமே ஆட மாட்டேங்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. பட் எப்போ வந்துட்டு இந்த 2024 இந்த டீமை ஸ்ட்ராங் ஆக்குறாங்களோ, கம்மிங்ஸ் கேப்டனா போட்டுட்டு இந்த பிளேயர்ஸ் எத்தனை பேர் வச்சானுங்களோ, அப்பவே டீம் பயங்கரமாயிட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம் ஒரு நல்ல ஸ்டேட்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பவுலிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஓப்பனாவே நான் சொல்றேன், பவுலிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும், அவ்வளவுதான். பட் பரவாயில்ல, இன்னைக்கு வந்துட்டு சண்டே வந்துட்டு 2 மேட்சும் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்த இந்த மேட்ச். சிஎஸ்கேஎம்ஐ வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பயங்கரமான மேட்ச்லாம் இல்லை. பட் எனக்கு இந்த தோனி வந்தது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. எப்படி அவனுக்கு வந்துட்டு எப்படி சரியில்லையப்பா, இது வந்துட்டு ரொம்ப நாளா இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களாடா? கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன், இருங்க வரேன், ஒரு நாள் வரேன், வந்து பாக்குறேன் உள்ள என்ன நடக்குன்னு. பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க போறேன். சரியில்லையே, இன்னொரு வாட்டி பேன் பண்ண போறானுன்னு நினைக்கிறவங்கள. ஸோ பாப்போம். அது மட்டும் இல்லை, தனக்கு ரோஹித் சர்மா ஒரு 5 நிமிஷம் பேட்டிங் ஆடிட்டு போயிருக்காங்க.
எனக்கு இன்னைக்கு ரோஹித் சர்மா பார்க்க போல சிரிப்பா தான் இருந்து வந்து 5 நிமிஷம் பேட்டிங் எடுத்து இம்பாக்ட் பிளேயர்னு வெளியே உட்காந்துட்டு போயிட்டான்டா அவன். இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா கல்லி கிரிக்கெட் மாதிரி இருக்கு. கல்லி கிரிக்கெட்ல இந்த ஏதோ ஒரு இது ஆடுவானுங்களே, இந்த நியூட்ரல் பிளேயர் அப்படிமானுங்க, 2 டீமுக்கும் ஆடுவானுங்க, பேட்டிங் மட்டும் தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா பண்ணுறது. வந்தா டக் அவுட் ஆனா போய் உட்காந்தா ஆரஞ்சு ஷர்ட் போட்டு இம்பாக்ட் பிளேயர்னு உட்காந்தாச்சு. அவ்வளவுதான், தலைவன் நவுலவே மாட்டான் இன்னையில இருந்து. பட் ஹி டிசர்வ்ஸ் ஹிஸ் ரெஸ்பெக்ட். என்ன பண்ண முடியும் ரோஹித் சர்மா வச்சுட்டு? ஃபீல்டிங் பண்ண போறானா ரோஹித் சர்மா? பறந்து இல்ல, வேற என்ன பண்றது, அங்கதான் உட்கார முடியும். பட் பரவாயில்ல, ஹர்திக் பாண்டியா வந்துருந்தா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சா பாண்டியா வரல. பாண்டியா இருந்தாதான் எப்பவுமே டீம் வந்துட்டு வெயிட்டா இருக்கும். அதை ஓப்பனா ஒத்துக்கணும். என்னதான் வந்துட்டு அவனுக்கு ஒரு சீசன் அடி வாங்கியிருந்தாலும் பாண்டியா இருந்தாதான் வெயிட். பட் பாப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. நாளைக்கு மேட்ச் என்ன நடக்குன்னு பாப்போம். லக்னோ வர்சஸ் டிசி பயங்கரமா இருக்க போது. 2 பேரும் மாறி டீம் மாறிக்கிட்டானுங்க. கேஎல் ராகுலும் ரிஷப் பண்டும் செமையா இருக்க போகுது. அந்த மேட்ச் என்ன நடக்கு அப்படின்னு நாளைக்கு பார்த்துட்டு போவோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீம் கிரியேட்டர்ஸ் எவனாவது இருந்தீங்கன்னா என்னோட மீம்ஸ் எல்லாம், என்னோட வீடியோ எல்லாத்தையும் எதுலையாவது போட்டு என்ன ஃபேமஸ் ஆகுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.